அதனால இந்த வீடு இருக்கு உங்களுக்கு. பணம் வந்து உங்களுக்கு பணம் இல்லை. அப்புறம் வேற யாரோட பணம்? பணம் வாங்கி திருப்பி நீ அட குடிச்சாயா? நான் கொடுத்தேன். அட குடிச்சியா? என்ன கொடுத்தேன்? எவ்வளவு கொடுத்தேன்? வீட்டுக் கடனுக்கு 3 மாத தவணை தொகை செலுத்தவில்லை என்பதற்காக வீட்டு சுவற்றில் அந்த வீடு கடனில் இருப்பதாக பெயிண்டால் எழுதிய தனியார் பைனான்ஸ் ஊழியர்களின் அராஜகம்தான் இந்த காட்சிகள். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த கந்தம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சோமசுந்தரம். சொந்தமாக பனியன் கம்பெனி வைத்து நடத்தி வரும் இவர் கந்தம்பாளையம் பகுதியில் சொந்தமாக வீடு கட்ட கடந்த 2017ஆம் ஆண்டு திருப்பூர் DHFL தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்றார். 30 வருட கால அவகாசத்தில் மாதம் 16,457 ரூபாய் தவணை என்ற அடிப்படையில் 20,80,000 ரூபாய் வீட்டுக் கடன் பெற்று வீடு கட்டி வசித்து வருகிறார். சோமசுந்தரம் தவறாமல் தவணை செலுத்தி வந்த நிலையில் DHFL நிதி நிறுவனத்தை கடந்த 2022ஆம் ஆண்டு PCHFL நிதி நிறுவனம் விலைக்கு வாங்கியுள்ளது. இதையடுத்து புதிய நிர்வாகம் சோமசுந்தரத்தின் வீட்டுக் கடனை மறுசீரமைத்து மாத தவணையை 19,750 நிர்ணயித்துள்ளது. அதன்படி மாத தவணை செலுத்தி வந்துள்ளார் சோமசுந்தரம். மேலும் சொந்த நெருக்கடி காரணமாக கடந்த ஜனவரி மற்றும் மே மாதம் என 2 தவணைகள் மட்டும் கட்ட முடியாமல் போனதாக கூறப்படுகிறது. கடைசியாக கடந்த அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி தவணை செலுத்திய நிலையில் தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் 4 பேர் நவம்பர் 8ஆம் தேதி சோமசுந்தரத்தின் வீட்டிற்கு சென்று வீட்டில் இருந்த பெண்களை அச்சுறுத்தும் வகையில் மிரட்டி பேசியதோடு வீட்டின் வெளிப்பக்க சுவரில் வீடு PCHFL கடனில் உள்ளது என பெயிண்டில் பெரிய எழுத்துகளாக எழுதி வைத்தனர். சொத்து சுவாதீன அறிவிப்பு என்ற தலைப்பில் தவணை கட்ட தவறியதால் தனியார் நிதி நிறுவனம் சுவாதீனம் செய்வதாக எச்சரிக்கை விடுத்த வாசகங்கள் அடங்கிய பிளெக்ஸ் பேனரையும் வீட்டின் சுவற்றில் ஒட்டியுள்ளன. 3 தவணைகளுக்காக தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் அராஜகம் செய்வதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சோமசுந்தரம் சந்தேகமடைந்து ஆன்லைனில் தனது வீட்டுக் கடன் குறித்து தேடிய போது அதிலிருந்த விவரங்கள் அதிர்ச்சியளிப்பதாக சோமசுந்தரம் தெரிவித்தார். 30 வருட தவணையாக இருந்த தனது வீட்டுக் கடன் தனக்கு தெரியப்படுத்தாமலேயே 82 ஆண்டுகளுக்கு கடன் கட்டும் காலத்தை உயர்த்தியிருப்பதாகவும் தான் வாங்கிய 20,80,000 ரூபாய் கடனானது 82 ஆண்டுகளில் சுமார் 1,80,00,000 கட்டும் வகையில் மாற்றப்பட்டிருந்ததாகவும் பின்னர் பலமுறை முறையிட்ட பின்னர் இப்போது 40 ஆண்டுகளாக மாற்றப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டிய சோமசுந்தரம் இது குறித்து புகார் அளித்திருப்பதாக கூறினார். கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி கூட வட்டி இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன 30 வருஷம் ஆரம்பத்தில் போட்டிருந்த EMI 80 வருஷமாக மாற்றி வச்சுருந்தாங்க. அப்படி மாற்றும் போது டோட்டல் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 1,90,00,000 வரைக்கும் வருது. 20 லட்ச ரூபா வாங்கினதுக்காக 1,90,00,000 கேட்குறதெல்லாம் ரொம்ப கந்து வட்டியோட மோசமானதாக தான் தெரியுது எங்களுக்கு. டெய்லி கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறதை இப்படி வட்டியாக தான் கட்டிகிட்டு இருக்கிறோம். சம்பந்தப்பட்ட நிதி நிறுவன நோடல் மெயிலுக்கு புகார் அளித்து எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை என தெரிவித்த அவர் நிதி நிறுவன அராஜக போக்கை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கிறார். சோமசுந்தரத்தின் புகார் தொடர்பாக நிதி நிறுவனம் சார்பில் பிளெக்ஸ் வைத்த ஹரிஷ் என்பவரிடம் கேட்டபோது இது தொடர்பாக வங்கி நிர்வாகம்தான் விளக்கம் அளிக்கும் என தெரிவித்தார். பாலிமர் செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் செந்தில்குமார்.